அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு வெப் சீரிஸு, இன்வெஸ்டிகேஷன் மாதிரியான என்கேஜிங்காக இருக்கணும், ஃபேமிலியோட பார்க்கக்கூடியதாக இருக்கணும், தமிழ் டப்பிங்கோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்காக இப்போது சமீபத்தில் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஜியோ சினிமாஸில் ஓடிடியில் ஆப்பில் அவைலபிளாக இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் ஷேக்கர் ஹோம். இது டைட்டில் கேட்டவுடனே உங்களுக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான அந்த டிடெக்டிவான அந்த ஒரு டைட்டிலை வச்சு தான் இந்த பேர் ஷேக்கர் ஹோம்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த சீரீஸில் வந்து ஒரு அவிழ்க்க முடியாத பிரச்சனை உள்ள கேஸ் எல்லாம் வந்து டிடெக்டிவ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு 1990 காலகட்டங்களில் டெக்னாலஜி இல்லாதப்போ அது வந்து டிடெக்டிவ்ஸ் தான் அது வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன் மாதிரி இறங்கி அவங்க கண்டுபிடிப்பாங்க. போலீஸு திங்க் பண்ணாத ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய அளவில் அவங்க வந்து டிடெக்டிவ் அந்த இது படித்து வந்திருப்பாங்க. ஃபாரன்சிக் மாதிரியான சப்ஜெக்ட் படித்து அதில் ப்ரொஃபஸராக இருக்கவங்க மாதிரியானவங்களாம் அவங்க வந்து இது பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. சின்ன ஒரு க்ளூ வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. தடயத்தை வச்சு எப்படி இது போயிருக்குன்னு சொல்லி எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் முடிச்செல்லாம் அது வந்து அவிழ்க்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க டிடெக்டிவ்ஸு. ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க 1990s காலகட்டங்கள்லாம் அவங்க உதவி ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த காலகட்டங்கள் டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சிசிடிவி அதெல்லாம் வந்து வராத காலகட்டம். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் ரொம்ப அறிமுகம் இல்லாத காலகட்டங்களில் ரொம்ப கேஸ்லாம் காம்ப்ளிகேட்டட் கேஸஸாக இருக்கும். அது வந்து அதுக்குன்னே படித்தவங்க தான் அது வந்து அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரியான சப்ஜெக்டை கையில் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸு இப்போவே சொல்லிடுறேன், இது ஹைலி ரெக்கமெண்டட் வெப் சீரிஸு. நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் நல்ல ஒரு என்கேஜிங்காக கொண்டு போகும். எப்படி நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ராஜேஷ்குமார் அவர்கள் நாவல்கள்லையும் அந்த கணேஷ் வசந்த் நாவல்களில் சுஜிதா அவர்கள் எழுதியிருப்பாங்க. துப்பறிகிற நாவல்கள் எல்லாம் சங்கரால துப்பறிகிறார். இது மாதிரியான நாவல்கள் எல்லாம் எப்படி நம்ம பார்த்து அதை வந்து பிரமிச்சோமோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நல்லாவே இருக்குது. இந்த மினி வெப் சீரிஸு இப்போது ஓடிடிலே வந்திருக்கு. நம்ம வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் தமிழ் டப்பிங்கு, அப்புறம் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு ஏகப்பட்ட லாங்குவேஜ்லேயும் அவைலபிள் இருக்குது ஜி சினிமாவில். இது வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்மளோட ஓன் லாங்குவேஜில் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துப்பறியும் கதைகளில் நம்ம வந்து கதைகளில் தான் படிச்சிருப்போம். அது ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும்னு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது இல்லாமல் சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு சிஐடி அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வந்து ஹிந்தியில் வந்து தமிழ் டப்பிங்கில் நல்லா பரபரப்பாக ஓடிச்சு. அந்த ஒரு ஓடிடிக்கு முன்னாடியான அந்த ஒரு சேட்டலைட் காலங்களில் டிவிகளில் அந்த வெப் சீரிஸ் எல்லா சேனல்லையும் பரபரப்பாக வந்துச்சு. தமிழ்லையும் நல்லா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அவங்க ஒரு கொலை கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. வாரம் வாரம் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. அது இல்லாமல் கலைஞர் டிவியில் வந்து ராஜேஷ்குமார் அவர்கள் நாவலை பேஸ் பண்ணி குற்றம் நடந்தது என்னன்னு சொல்லி ஒரு வாரம் வாரம் ஒரு சனிக்கிழமை மாதிரியான ஒரு டேட்டில் வந்து அதையும் பண்ணியிருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஸ்லாட் மாதிரி போட்டு அதுவும் நல்லாயிருக்கும். அது துப்பறியிறது எப்படி, ஒரு கொலை கேஸ் எப்படி வித்தியாசமான ஆங்கிளில் யார் பண்ணாங்க நம்மள யூகிக்கிறதுக்கு ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு பிரமிப்பிலே வச்சுருப்பாங்க. அந்த சீரிஸ் மாதிரியான இது இப்போ கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 சீரிஸும் சிஐடியும் அப்புறம் கலைஞர் டிவியில் வந்து அந்த ராஜேஷ்குமார் நாவல் டைம் அதையும் 2 இந்த டைம் இருந்தால் பாருங்கள். அதே மாதிரியான ஒரு விறுவிறுப்பான ஒரு இதுதான் இந்த வெப் சீரிஸு ஷேக்கர் ஹோம். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 6 எபிசோடு. எல்லாமே 40 நிமிஷம் ஓடுது. ஒரு மினி சீரிஸ் தான். குயிக் வாட்சாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு சீரிஸ் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க ஆரம்பித்தாலே நீங்கள் 6 எபிசோடும் பார்க்காம அவங்க முடிக்க மாட்டீங்க. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ இது ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் இந்த ரிவ்யூவில் நிறைய டீட்டெயிலிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள், வெப் சீரிஸு எல்லாத்தையோட இது டீட்டெயிலிங்கும் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அதனால் அது சின்ன பசங்க பார்க்கக்கூடியதா இல்லையான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அந்த சீரிஸு படங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி இந்த வெப் சீரிஸ் மினி வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸ் வந்து 1990 காலகட்டங்களில் ஒரு மேனன் தான் வந்து டிடெக்டிவாக வராரு. அவர் பேர் தான் ஷேக்கர். அவர் பேர் வந்து ஷேக்கர் ஹோம் அப்படின்னு வச்சுருப்பாரு. அவரோட நேம் வந்து அவர் வந்து டிடெக்டிவாக இருக்கார். அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி அவர் டிடெக்டிவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது வெளியில். அவர் ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இதில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே பேயிங் கெஸ்ட்டாக வந்தார் ரன்வீர் ஷோரே. அவர் வந்து ஆர்மியில் டாக்டராக இருக்கார். இவருக்கு வந்து ரூம்மேட்டுக்காக வந்து அவரோட ரூமில் பாதி ஷேர் பண்ணுறதுக்காக அந்த ஓனர் வந்து ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு லேடி தான். அவங்க வந்து இவரையும் பேயிங் கெஸ்ட்டாக தங்க வச்சிடுறாங்க. ஷேகர் மேனனும் சரி வேறு வழி இல்லாமல் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஷேர் பண்ணிக்கலாம். சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு.
இவர் ஆர்மி டாக்டராக இருக்கிறதால இவருக்கு நிறைய ஆர்மி விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லி அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி எல்லா கேஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடவே கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இனி இப்போ இதோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தா மொத்தம் 6 எபிசோடுமே வித்தியாசமான ஒரு கதைக்களங்கள். அவங்க டிடெக்ட் பண்ணுற 6மே வித்தியாசமான கேஸஸ் தான். ஒன்று வந்து சீரியல் கில்லரு, அப்புறம் ஒரு கொள்ளை சம்பவம், அப்புறம் ஒரு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏக்கள் 3 எம்எல்ஏக்களில் வந்து ஒரு லேடி வந்து மிரட்டுவாங்க. அதுக்கு கண்டுபிடிக்கிற கேஸு. அது இல்லாமல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வயலா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து அதை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன்ஸில் இவங்க இறங்குவாங்க. அதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இதெல்லாம் வந்து அவங்க இன்டெலெக்சுவல் ஆங்கிளில் யோசித்து இந்த சேகர் ஓமோ அவர் கூட இருக்க ரன்வீர் ஷோரையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் மெயினு. இது ரொம்ப பரபரப்பாக சொல்லியிருப்பாங்க. இது இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கப்படுது. இதுதான் மெயின் விஷயம். அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து நடக்கிற ட்விஸ்ட்டு எதிர்பாராத ட்விஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்க விஷயமும் நல்லா அருமையாக வந்து அடுத்த பார்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த சயின்டிஸ்ட்டு ஓட விஷயங்கள்லாம் இன்னும் ரொம்ப பரபரப்பாக இப்போ நினச்சாலும் நீங்கள் வந்து இன்னும் அதில் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க முடியாத ஆங்கிளில் வந்து சிறப்பாகவே அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் 10, 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும் நல்லாவே இருக்கும். விறுவிறுப்பு குறைவில்லாமல் இருக்கும். பரபரப்பாக ஒரு விறுவிறுப்பான இருக்கும். அது இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீரியஸ் த்ரில்லர் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். அது இல்லாமல் இதில் வந்து 1990 வந்து இப்போ உள்ள அந்த டெக்னாலஜி இல்லை, அதெல்லாம் இவங்க வந்து டிடெக்டிவ்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டிடெக்டிவ் ரோலில் தான் கேகே மேனன் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா நம்ம ராஜேஷ்குமார் அவர்கள் நாவல்களில் வர அந்த ஒரு ஹீரோ மாதிரியும், அப்புறம் சுஜாதா அவர்களோட கணேஷ் வசந்த், சங்கர்லால் இந்த மாதிரியான துப்பறிகிறவங்க மாதிரியான கேரக்டரில் கேகே மேனன் வந்து பவர்ஃபுல்லாகவே இதில் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா பவர்ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் அவர் வந்து கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் நான் மனிதனில் பண்ணியிருக்க மாதிரி அவர் அட்டன் பண்ணுற கேஸ் அட்டன் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாகவும் இன்டெலிஜென்ஸாகவும் நம்புகிற மாதிரியும் இருக்குது. அது இந்த சீரீஸோட வெற்றின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து சீரியல் கில்லரை வந்து ட்ராக் பண்ணுறது, எம்எல்ஏக்களை மிரட்டுற அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்கிறது, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு எல்லாமே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் 6 எபிசோட வந்து வித்தியாசமான ஒரு கேஸ் டீட்டெயிலிங்காகவே இருக்கும். அந்த அது கூடவே அவருக்கு கூடவே இருந்து அந்த அவரு ஹெல்பிங்காக வர அந்த அவரும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆர்மி டாக்டராக வரவர். அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். கே கே அது இல்லாமல் இந்த இதில் வந்து மொத்தமாக அந்த ரன்வீர் ஷோரை கேரக்டரையும் நல்லா எழுதிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. அது இல்லாமல் இந்த பாடகியாக வர்றவங்க, அப்புறம் அந்த இவங்க இருக்க ரூமுக்கு அந்த ஓனராக வர்றவங்க, அந்த லேடி, அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வரவங்க எல்லாமே அவங்க கேஸ்டிங் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இது ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இந்தியன் ஸ்டைலில் இது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போர் அடிக்காமல் போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 6 எபிசோடு தான், குயிக்காக பார்த்துடலாம். அது இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம இது பண்ணலாம். அது இல்லாமல் இது மைனஸ்ன்னு பார்த்தா பெரிய அளவில் மைனஸ் ஒன்றும் இல்லை. இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான அந்த ஒரு சீரீஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் சாதாரணமாக தோணலாம். பட் அதான் இந்திய அளவில் இது நல்லா அந்த கொடுத்துருக்க பட்ஜெட்டில் அந்த கேஸ் ஹேண்ட்லிங்கெல்லாம் வந்து வித்தியாசமாக பட்ஜெட்டை வச்சு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு ஒரு கேஸையும் வித்தியாசமான கேஸை ஹேண்டில் பண்ணி தமிழில் அந்த அந்த சிஐடி, அப்புறம் அந்த கலைஞர் டிவியில் வந்து அந்த வெப் சீரிஸ் மாதிரியே நல்லா நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு யூகங்களை விடுத்து நம்ம எதிர்பார்க்காத ஆள் தான் கொலைகாரங்களாக இருப்பாங்க. இல்லைனா அந்த கொள்ளைக்காரங்களா அந்த அந்த எபிசோடில் வரும்போது பாருங்கள், உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். அதான் இதோட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் போய் டைரக்ட் பண்ண டைரக்டருக்கு மற்றும் டோட்டல் குழுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் எப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. அடல்ட் கண்டென்ட் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா, நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட், மஸ்ட் வாட்ச்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இது வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. 6 எபிசோடு குயிக் வாட்சாக பார்த்துடலாம். ஒரு எபிசோட் 40 நிமிஷம் தான். ஸோ மினி சீரிஸ் தான். இப்போ வந்து ஜியோ சினிமாஸ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லா லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உட்பட இந்தியன் லாங்குவேஜ் நிறைய இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது வெப் சீரிஸ் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.